தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5000 ரூபாய்க்கு குறைவான திருட்டு வழக்கில் சமூக சேவையே தண்டனையாக வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லையை சார்ந்த ஜெயராஜ் அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கிளையில ஒரு வழக்கு முன்ஜாமீன் மனு ஒன்று தொடர்ந்தாரு. இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3000 ரூபாய் மதிப்பிலான 3 பழைய டயர்களை திருடியதாக தன் மீது பதியப்பட்ட வழக்குல முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க தலைமையில விசாரணை வந்தாங்க. அப்போ மனுதாரர் 3000 ரூபாய் மதிப்பில் உள்ள 3 டயர்களை திருடியதா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா புதிய பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இது 5000க்கும் குறைவான மதிப்புடைய பொருள்களை திருடும் போது அது சமூக சேவை தான் அதுக்கு தண்டனையா வழங்கப்படும். அதோடு இந்த வழக்கு ஜாமீன் பெறக்கூடியது. அதாவது சில விவகாரங்கள்ல கோர்ட்டுகள்ல, அதாவது கோர்ட்டு ஸ்டேஷன்லயே ஜாமீன் கொடுப்பாங்க, சொந்த ஜாமீன் கொடுப்பாங்க. அப்படி கூட கொடுக்கக்கூடியதா. மேலும் இவ்வழக்குகள்ல நீதித்துறை நடுவரிடமிருந்து உத்தரவு பெற்ற பின்னரே வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை முன்ஜாமீன் வழக்குக்கு இந்த விசாரணைக்கே உகந்தது கிடையாது. இந்த குற்றம் ஜாமீன் வழங்கக்கூடியதுதான். மனுதாரரோட சம்பவத்துல நீதித்துறை நடுவரிடம் உத்தரவு பெறாமல் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இது. ஆகவே இதை நாங்க ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு வழக்கு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது நெல்லையை சார்ந்த ஜெயராஜ் தொடரப்பட்ட இந்த வழக்குல பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை முதல் தகவல் அறிக்கையை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.